சைனாவில் இருக்கிற பீஜிங்கில் வர February 4th ஒலிம்பிக் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னது ஒலிம்பிக்ஸா? போன வருஷம் தானே ஏதோ ஒரு ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். போன வருஷம் டோக்கியோவில் நடந்தது சம்மர் ஒலிம்பிக்ஸ், அது போன வாரம். இந்த வருஷம் பீஜிங்கில் நடக்க போகிறது வின்டர் ஒலிம்பிக்ஸ், அது இந்த வாரம். இந்த ஒலிம்பிக்ஸ் கேமுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனா 100% ஆர்டிஃபிஷியலாக ஸ்னோவை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவை பெரிய பெரிய மலைகளில் கவர் பண்ணி பனிசறுக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஸ்கீயிங் மாதிரியான பல கேம்ஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்களாம். இதுக்காக சைனா பல கோடி ரூபாவை செலவு பண்ணியிருக்காங்க. ஏன் சைனா ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவை உருவாக்கணும்? இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவை எப்படி சைனா உருவாக்குனாங்க? இதனால பிளேயர்ஸ்க்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்டே சம்மர் ஒலிம்பிக்ஸ்க்கும் வின்டர் ஒலிம்பிக்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சம்மர் ஒலிம்பிக்ஸ் அதோட பேரில் இருக்கிற மாதிரியே சம்மர் டைம் விளையாடக்கூடிய ஸ்போர்ட்ஸ். 30 ஸ்போர்ட்ஸ்க்கு 300 ஈவெண்ட்ஸ்க்கும் மேலே நடக்கும். வின்டர் ஒலிம்பிக்ஸ் அதே மாதிரி தான், வின்டர் டைமில் நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்கீயிங், ஐஸ் ஸ்கேட்டிங், ஐஸ் ஹாக்கி, ஸ்னோபோர்ட், இந்த மாதிரி 7க்கும் அதிகமான ஸ்போர்ட்ஸ்க்கு 100க்கும் அதிகமான ஈவெண்ட்ஸ் நடக்கும். இப்படி 1924 பல குளிர் பிரதேசங்களில் குளிரான காலங்களில் வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு வந்துச்சு. எந்த ஒரு சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடந்த இடத்துலையும் வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடந்ததே கிடையாது. ஆனால் 2008 பீஜிங்கில் சம்மர் ஒலிம்பிக்ஸ் மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அதே இடத்துல தான் 2022 வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது. ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சைனாவோட நார்தர்ன் பார்ட் அப்படிங்கிறது ரொம்பவே குளிரான ஒரு பிரதேசமாக இருக்கிறதுனால அங்கே பனிசறுக்கு மாதிரியான வின்டர் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு அந்த இடம் ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்போ அந்த டைமில் அங்கே போட்ட இண்டோர் ஸ்டேடியம்ஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இப்போவும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால IOC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக்ஸ் கமிட்டி அங்கே ஒலிம்பிக்ஸ் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்படி வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடத்துகிற அளவுக்கு போதுமான மலைகள் அங்கே இருக்குது. ஆனால் அந்த மலைகளில் கடந்த சில வருஷங்களாக போதிய அளவு பனிப்பொழிவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் கிளைமேட் சேஞ்ச் தான் அப்படின்னு சைனா சொல்கிறாங்க. சரி, நேச்சுரலாக பனி பெய்யலன்னு என்ன, நம்மளே ஆர்டிஃபிஷியலாக ஸ்னோவை கிரியேட் பண்ணி மலை மேலே அப்படியே பனியை தூவி விட்ருவோம் அப்படின்னு சைனா சொன்னாங்க. அது ஏதோ ஆஃப் பாயில் பெப்பர் தூவுற மாதிரி ஈஸியான வேலைன்னு நினச்சிங்களா? கிடையவே கிடையாது. கடந்த சில மாதங்களாக நார்மலான மலையை பனிமலையாக சைனா மாற்றிட்டு வராங்க. இப்படி ஒலிம்பிக்ஸில் ஃபேக் ஸ்னோவை யூஸ் பண்ணுறது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. 2010 வான்கூவர் அப்படிங்கிற ஒலிம்பிக்ஸில் நேச்சுரல் ஸ்னோவோட சேர்த்து பார்ஷியலாக ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 2014 சொச்சி ஒலிம்பிக்ஸில் 80% ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவும் 20% நேச்சுரல் ஸ்னோவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து 2018 பியோங்சாங்கில் 90% ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவை சைனா எப்படி ரெடி பண்ணுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேச்சுரலாக ஸ்னோ, அதாவது பனி எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உலகத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் இருக்கிற தண்ணியெல்லாம் சூரியனோட வெப்பத்தினால ஆவியாகி, அதாவது வாட்டர் வேப்பர் ஆகி ரொம்ப அதிகமான ஹைட்டுக்கு மேலே போகும். அதே நேரம் ஹைட்டு கூட கூட டெம்பரேச்சரும் ரொம்ப குறைஞ்சிருக்கும். எவ்வளோ குறைஞ்சிருக்கும்னா 0 டிகிரிக்கும் கீழே மைனஸில் இருக்கும். அப்படி இருக்கும்போது காற்றுல பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், அப்புறம் பாக்டீரியா மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கும். இந்த பொருட்கள் ஸ்னோ ஃபார்ம் ஆகிற ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுது. அண்ட் இந்த மாதிரி பொருட்களை நியூக்ளியேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த பொருட்களோட கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற வாட்டர் வேப்பர் சேர்ந்து ஃப்ரீஸ் ஆகி சாலிட் ஸ்டேட்டில் ஐஸ் கிறிஸ்டல்ஸாக மாறும். இந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸை சீட் கிறிஸ்டல்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல சீட் கிறிஸ்டல்ஸ் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வெயிட் அதிகமாகும் போது கிராவிட்டினால் கீழே விழும். அப்படி விழும்போது ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருந்து அதோட காற்றுல இருக்கிற ஈரப்பதமும் சேர்ந்து விதவிதமான ஷேப்ஸில் ஸ்னோஃபால் ஆகுது. ஸோ இதே ப்ராசஸை யூஸ் பண்ணி பீஜிங் வின்டர் ஒலிம்பிக்ஸில் ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவை ஒரு மெஷினை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெஷினோட பேர் ஸ்னோகட். இதை ஒரு இட்டாலியன் கம்பெனியான டெக்னோ ஆல்ஃபின் தயாரிச்சிருக்காங்க. கடந்த சில மாதங்களாக சைனா ராப்பகலாக உழைச்சி 300 ஸ்னோகனை யூஸ் பண்ணி 1.2 மில்லியன் கியூபிக் டன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் மேட்மேட் ஸ்னோவை ப்ரொடியூஸ் பண்ணி 8 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பரப்பளவு இருக்கக்கூடிய யாங்கிங் மலையை கவர் பண்ணி அதை பனிமலையாக மாற்றிருக்காங்க. இதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 விதமான ஸ்னோகன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஏர் ஸ்னோகன், இன்னொன்று ஏர்லெஸ் ஃபேன் ஸ்னோகன். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, குளிரான பிரதேசங்களில் தண்ணியை இப்படி ஏரில் வீசும்போது அது டக்குன்னு ஸ்னோவாக மாறும்ல. அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கும் கம்மியாக 0 டிகிரி செல்சியஸ்க்கும் கம்மியாக -டிகிரியில் இருக்கிற குளிர் பிரதேசங்கள்லாம் ஏர்லெஸ் ஃபேன் ஸ்னோகனை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஸ்னோகன் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஹேர் ட்ரையர் மாதிரி இருக்கும். அதில் இன்லெட் பைப்பில் வாட்டரை ஃபோர்ஸாக அனுப்புவாங்க.
இப்போது இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் சிரஞ்சே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை ஆட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா நம்ம முன்னாடி நேச்சுரல் ஸ்னோ ஃபார்மேஷனில் பார்த்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கிற பொருட்கள் ஸ்னோ மேக்கிங் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுற நியூக்ளியேட்டிங் ஏஜென்ட் வேலையை தான் இந்த பாக்டீரியா பண்ணும். அண்ட் இதை ஸ்னோ இன்டியூசர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம பாடி ஸ்ப்ரேஸில் யூஸ் பண்ணுற நாசில் மாதிரி இதுலேயும் நிறைய நாசில்ஸ் இருக்கும். அந்த நாசில்ஸ் என்ன பண்ணுன்னா இன்லெட்டில் வர வாட்டரை குட்டி குட்டி ட்ராப்லெட்ஸாக மாற்றும். இப்போது இங்கே ஃபேன் வேகமாக சுற்றுறப்போ காற்றோட ஸ்பீட்னால அதிக தூரத்துக்கு ஏரில் இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும்போது அது ஸ்னோவா மாதிரி கீழே விழும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த டைப்பான ஏர் ஸ்னோ கன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற குக்கர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு குக்கரில் நம்ம பாதி அளவுக்கு தண்ணியை ஊற்றி விசில் போட்டு மூடி கொஞ்ச நேரம் வச்சோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சரும் கூடும், ப்ரெஷரும் கூடும். அதாவது இப்போது இந்த விசிலை நீங்கள் தூக்குனீங்கன்னா உள்ளே இருக்கிற நீராவி வேகமாக வெளியே போகிறத பார்க்கலாம். இங்கே என்ன நடக்கும்னா உள்ள ப்ரெஷர் 2 பார் அளவில் இருந்து வெளியில் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற நார்மல் ப்ரெஷரான 1 பார் ப்ரெஷருக்கு சடனாக குறையும் போது டைட்டாக இருக்கிற மாலிக்யூல்ஸ்லாம் நல்லா லூஸ் ஆகிறப்போ அங்கே ஹீட் லாஸ் ஆகி டெம்பரேச்சர் குறையுது. இதை எப்படி நம்புறதுன்னு கேட்குறீங்களா? விசிலை எடுத்த உடனே நம்ம கையை கொஞ்சம் தூக்கி இந்த அளவில் வைக்கும்போது ஹீட் ரொம்ப இருக்காதுல்ல. இதே பிரின்சிபிள் தான் இந்த ஏர் ஸ்னோ கன்லையும் நடக்குது. அதாவது இந்த ஏர் ஸ்னோ கன்ல 2 இன்லெட் பைப்ஸ் இருக்கும். அதில் ஒன்றில் கம்ப்ரஸ்டு ஏரும் இன்னொரு இன்லெட் பைப்பில் ஹை ப்ரெஷர் வாட்டரும் அனுப்புகிறாங்க. அப்படி ஏர் அண்ட் வாட்டர் ரெண்டையும் உள்ளே அனுப்புகிறப்போ ஆட்டமைஸ் ஆகும். அதாவது பெருசாக இருக்கிற வாட்டர் ட்ராப்ஸ்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக நிறைய வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாதிரி வெளியில் இருக்கிற நாசில்ஸ் வழியாக நல்லா ஹை ப்ரெஷரில் வெளியே வரும். இப்படி ஹை ப்ரெஷரில் வெளியில் வர வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால டக்குன்னு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போது ஹீட் லாஸ் ஆகியும் வெளியில் இருக்கிற கூலான டெம்பரேச்சர்னாலையும் ஏரில் இருக்கிற ஈரப்பதத்தினாலையும் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஸ்னோவா மாதிரி கீழே விழுது. அந்த ஸ்னோ கன்லேருந்து வேகமாக வெளியில் வர ஏர் வாட்டர் மிக்சர் காற்றுல எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ பெருசாக ஸ்னோ ஃபார்ம் ஆகும். இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மெஷினை ஒரு 60 டிகிரி வானத்தை பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்னோ 60 மீட்டர் தூரம் வரைக்கும் போய் அப்புறம் விழும். இப்படியே இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மலையவே ஸ்னோவை வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்படி ஆர்டிஃபிஷியலாக ஸ்னோவை ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ப்ராசஸை சைனா க்ளீன் அண்ட் க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் அது க்ளீன் அண்ட் க்ரீனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சில காரணங்களையும் அவங்க முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு 200 மில்லியன் லிட்டர் தண்ணி தேவைப்படுமா. இதில் என்ன இருக்குது, ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா தண்ணி செலவாய் தானே ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் தண்ணி பஞ்சம் இருக்கிற 10 சிட்டிஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக பீஜிங் இருக்கும். ஸோ இவ்வளோ தண்ணியை பெய்ஜிங்னால் ரொம்ப நாளைக்கு பயன்படுத்த முடியும். ஆனால் அதை போய் ஒரு ஈவெண்ட்டில் வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக அளவில் எலக்ட்ரிசிட்டியும் தேவைப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஸ்னோ நல்லா ஹார்டாகவும் பவுடரியாக நல்ல குவாலிட்டியிலும் இருக்கணும். அட் த சேம் டைம் அது அவ்வளோ சீக்கிரம் உருகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஸ்னோ செய்யக்கூடிய வாட்டரை கெமிக்கலி ட்ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்னல அந்த பாக்டீரியா அதை தண்ணியில் கலக்குவாங்க. என்னதான் அது நான் டாக்ஸிக்காக இருந்தாலும் அது நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐஸ் மெல்ட் ஆகும்போது அந்த தண்ணியில் இருக்கிற கெமிக்கல்லாம் என்வரன்மெண்ட்டுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ நான் சொன்னதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ 100% ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிற காரணத்தினால இது ரொம்ப பயங்கரமாக வழுக்கும். ஸோ இந்த வின்டர் ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற வீரர்களுக்கு இது ரொம்பவே ஆபத்தாக இருக்கும்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இவ்வளோ ஆபத்து இருக்கிற இந்த வின்டர் ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்தியாவிலேருந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தேர்வாயிருக்காரு. அவர் தான் மிஸ்டர் ஆரிஃப் கான். அவர் வெற்றி பெறறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை நம்ம தெரிவிப்போம். சைனா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஸ்னோவை கிரியேட் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்னோ மொத்தமாக மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தர்மாக்கோலையாக அவங்க யூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஐடியா இல்லாத பசங்க. பாய். ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பசங்களை எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.